இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். 32 சங்கீதம் 5 வசனம். 1983 ஆண்டு கார்லா டக்கர் என்னும் பெண் 2 பேரை கொடூரமாக கொலை செய்தாள். அதனால் அவள் சிறையில் இருந்தபோது கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அதன் பின் அவளுடைய வாழ்க்கை மாறியது. மற்றவர்களுக்கு உதவுகின்றவளாக தன் நடத்தையில் நன்கு முன்னேறியதால் அவளை தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுட்கால சிறைக்கு மாற்றுவார்கள் என்று அவளோடு இருந்த அநேகர் நினைத்தனர். ஆனால் அவள் அனுப்பிய மனுக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு 1998 ஆண்டு அவள் தூக்கிலிடப்பட்டாள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் ஆகான் என்னும் ஒருவனும் தான் செய்த பாவத்தை அறிக்கையிட்டான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாழத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அவன் செய்த பாவத்தி நிமித்தம் 36 இஸ்ரவேலர் எதிரிகளால் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அந்த ஆகான் தன் பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டான். ஆனாலும் அவன் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனையை அவன் அனுபவித்தான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை வைத்தார்கள். மற்றொரு சம்பவத்தில் தாவீது ராஜாவும் பாவம் செய்த போது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று அறிக்கையிட்டார். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாத படிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறக்கும் பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டிற்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் ஊரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அவர் தன் பாவத்தை அறிக்கையிட்டாலும் தான் செய்த பாவத்தின் விளைவை அனுபவிக்க வேண்டியதாயிருந்தது. நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று தேவன் கூறினார். அதன்படியே நடந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேகர் சொல்லும் வார்த்தை, நீங்கள் கிறிஸ்தவர்கள் செய்கிற பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு பின் இயேசு கிறிஸ்துவிடம் போய் அறிக்கையிட்டால் அவர் மன்னித்து விடுவார். ஆகவே நீங்கள் துணிகரமாக பாவம் செய்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுக்கு வேதாகமத்தில் உள்ள நியதிகள் தெரியாது. பாவத்தை அறிக்கையிடும் போது நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு உண்டு, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது உண்மைதான். ஆனால் தேவனிடம் மன்னிப்பு பெற்ற பிறகும் நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டி வரும் என்று நீதிமொழிகள் 11:31 கூறுகிறது. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே என்று. கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாகிய நாம் செய்கிற பாவத்திற்கு இந்த பூமியிலேயே சரி கட்டப்படும் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாவத்தை அறிக்கையிடுகிறது நல்லது. ஆனால் அதைவிட நல்லது
பாவம் எப்பொழுதும் செய்யாமல் இருப்பதே ஆகும். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருப்பதால் பரிசுத்தமாய் கர்த்தரை நோக்கி முன்னேறுவோம். பாவம் செய்து அதன் பலன்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் பாவம் செய்யாமல் இருப்பதையே தெரிந்து கொண்டு அதன்படி வாழ தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசத்தோடு நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா நீர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறப்பா. ஆனாலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, பாவம் செய்கிற ஆண்டவரே மனிதனுக்கு ஆண்டவரே அதற்கேற்ற தண்டனையை நீர் கொடுப்பீர் என்பதை கர்த்தாவே ஸ்தோத்திரம் உணர்ந்து கர்த்தாவே பாவம் செய்யாதபடி தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.